அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் அக்ரோலக்ஸ் 80 4080ங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரோலக்ஸ் 80 ப்ரொஃபிலின்னு 2 மாடல் டிராக்டரோட செவ்வாழைக்காடு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்தியூரில் கோபுன்னு சொல்லிட்டு அவரோட வண்டி தாங்க இது. ஃபீட்பேக் கூட பார்த்துருப்போம். அந்த 2 டிராக்டர் கதலிக்காடு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செவ்வாழைக்காடு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா சக்தி விநாயகத்தில் போட்டிருக்காங்க. டாப்லேருந்து பம்பர் ஒர்க்லேருந்து எல்லாமே சிம்பிளாக போட்டிருக்காங்க. சிம்பிளாக போட வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குதுங்களாமா. இதில் ஃப்ரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிலோங்க. இதில் 200 கிலோ போட்டிருக்காங்க. பின்னாடி வெயிட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வெயிட் 100 கிலோங்க. இதில் 80 கிலோ போட்டிருக்கு. அண்டர் கார்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஹைட்ராலிக் லைனிங்க்கு மட்டும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பானட்டுக்கு மட்டும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சைடு பாருங்கள். இவ்வளோதாங்க அண்டர் கார்டு ஒர்க் சிம்பிளாக தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா வாழை முட்டி மட்கார்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு சேஃப்டிக்கு 2 வண்டிக்குமே போட்டிருக்காங்க. அப்புறம் டாப் உட்கார வைக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேட்டுங்க, லென்த்தான பிளேட்டு. அப்புறம் மட்கார்டுக்கு ஆங்கில் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குங்க. டஸ்கர் ரொட்டாவேட்டர் இது லேட்டஸ்ட் மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய மாடலு. 2க்குமே ஃப்ளாஞ்ச் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. அந்தியூரில் வேளான்னு சொல்லிட்டு அங்கே ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு ஏரியாவுக்கு மட்டும் கம்பி வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அதிகமாக ரோல் ஆகும். இங்கே மட்டும் கம்பி வச்சுக்கிறாங்க. 3 கம்பி இருக்கும். இது 13 இன்ச்சு ஃப்ளாஞ்சுங்க. இது லேட்டஸ்ட்டு டஸ்கரு. கிளச்சு ஜாயிண்ட்டு தாங்க போட்டிருக்காங்க. கிளச்சு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. இது 13.5 இன்ச் ஃப்ளாஞ்சு. கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேலே வெயிட் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்குது. சாஃப்ட் உள்ள ரோட்டரி டியூப்பில் வச்சுக்கிறாங்க. சி டைப் கத்தி போட்டிருக்கு. 2லேயுமே சி டைப் கத்திங்க. வாங்க ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்டு வந்து போட்டுக்குங்க. டாப்லிங் பெட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷனுங்க. வந்தாச்சுங்க. ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா க்ரீப்பரில் 3rd கீருங்க. க்ரீப்பரில் மொத்தம் 5 கீர் இருக்குதுங்க. க்ரீப்பரில் 3rd கீரு 1800 RPMல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க.
அதிகமாக லோடு பிடிச்சா ஒரு 100லேருந்து 150 RPM ட்ராப் ஆகுதுங்க. செவ்வாழைங்க நல்ல ஈல்டு வந்த வாழை தான். ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. 13.5 இன்ச் ஃப்ளாஞ்சுங்க. சி டைப் கத்தி போட்டிருக்குது. களிமண் காட்டில் தாங்க ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஃபீல்டு வந்து அளவான பதத்தில் இருக்குது. ரொம்ப ஈரம் இல்லைங்க. ஃபினிஷிங் பக்காவாக வருதுங்க. 500 மீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. டியூட் ஸ்பேர் அக்ரோலக்ஸ் 80ஓட ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பாருங்கள். அந்த மாடலை விட பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குதுங்க. இன்ஜின் சவுண்டு பாருங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேர்ஸ் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுங்க. ட்ராப் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. இது ஆர்பிஎம் ட்ராப் ஆனால் டக்குன்னு ரெக்கவர் ஆகுதுங்க. லேட்டஸ்ட் மாடல் சிஐடி மாடல் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்று ஓடிடுச்சுங்க. வாழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சுற்றுக்கு பக்கமாக ஓடிடுச்சு. கீழே ரோட்டரியில் பாருங்கள் ஒரு துளி கூட வாழை சுற்றி இருக்காது. ரோட்டரியில் பாருங்கள், அந்த ரோட்டரியிலையும் பாருங்கள் ஒரு துளி கூட வாழை சுற்றி இருக்காது, சருகே இருக்காதுங்க. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க செவ்வாழை. மண்ணுன்னு பார்த்தா இது களிமண் பூமி தாங்க. க்ரீப்பரில் தேர்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா அக்ரோலக்ஸ் 80ஓட பார்த்தீங்கன்னா இந்த அக்ரோமேக்ஸ் 80 பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினோட வருதுங்க. டிராக்டரோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. மெயினாக ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதில் விட இது ஹைட்டாக இருக்குதுங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. ஆப்ரேட்டருக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது. டிராக்டர் வந்து நல்லா லுக்காக இருக்குதுங்க. அக்ரோலக்ஸோட அக்ரோமேக்ஸ் நல்லா லுக்காக இருக்குது வண்டியே பார்த்தீங்கன்னா. அண்டர்கார்டு ஒர்க் வந்து சிம்பிளாக கொடுக்க வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து லாக் ஆகாதுங்க. அதிலே டியூட் ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தனுவலாக தாங்க இருக்கும். அண்டர்கார்டு ஒர்க் சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இன்ஸ்டாகிராமில் கூட ஒருத்தர் திண்ணீராட்டம் ஓட்டுற அப்படிம்பாரு. அந்த மாதிரி திண்ணீராட்டம் ஓடி இருக்குதுங்க ஃபீல்டு. இந்த இடத்துல கார்டு எது கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி வாழை போய் ஏறுறப்போ மட்காடு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு கொடுக்குறாங்க.
100 கிலோ எக்ஸ்ட்ரா ரோட்டரியில் வெயிட் சேர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் வந்து ஜம்ப் ஆகாமல் ஓடுதுங்க. அதோட பிளாஞ்ச் வந்து 13 இன்ச்சு பிளாஞ்சு சி டைப் கத்தி போட்டதுனால ஈஸியாக வெட் ஆகுதுங்க. ரொட்டாவேட்டர் வேறுங்க ஜம்ப் ஆகாமல் ஃப்ரீயாக ஓடுது. ஆர்பிஎம் ட்ராப்பேஜும் இந்த மாடலில் நல்லா இருக்குதுங்க. ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் கம்மியாக இருக்குது. இதில் பிடிஓக்கு பார்த்தீங்கன்னா கப்ளிங் டைப் வந்து போட்டிருக்குறாங்க. பிடிஓ அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் அவுட்புட்டில் சாஃப்ட்டுக்கு இது கட் ஆச்சு அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கப்ளிங்கை கழட்டிட்டு சாஃப்ட் நாமளே போட்டுக்கலாம். 6 போல்ட் நட்டு தாங்க. அப்புறம் கிளச்சு ஜாயிண்ட் வந்து போட்டிருக்காங்க. கிளச் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ப்ரெஷர் வச்சு மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு ஜாயிண்ட்டுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் போகாது. லோடு பிடிக்கிறப்ப அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆகிக்குங்க. இது அக்ரோலக்ஸ் 80ங்க. 4 சிலிண்டர் மாடலு, 4000 சிசி. அது பார்த்தீங்கன்னா 2900 சிசி 3 சிலிண்டர் மாடலுங்க. ரெண்டு வண்டியுமே ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா க்ரீப்பரில் இதில் மொத்தம் 5 ஸ்பீடு வருதுங்க. லோ ஹை தனியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரீப்பர்னு ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரீப்பரில் பார்த்தீங்கன்னா 3rd கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நார்மலான வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா 4th கீருங்க. ரொம்ப வாழையே இல்லை அப்படின்னா 5th கீருங்க. அதோட பார்த்தீங்கன்னா வாழை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, முரட்டு வாழையாக இருக்குது அப்படின்னா 2nd கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 1800 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. ரொம்ப லோடு பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது 200 ஆர்பிஎம் சிஆர்டி மாடலு. அது ஒரு 250 ஆர்பிஎம் 50 ஆர்பிஎம் சேர்ந்து ட்ராப் ஆகுது. மைலேஜ், பர்ஃபார்மன்ஸு, ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அக்ரோ மேக்ஸில் நல்லா இருக்குதுங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூட் ஸ்பேர் வந்து நல்லா இருக்குதுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. கரெக்டான இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும் டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். ஃபினிஷிங் பாருங்க எந்த அளவுக்கு வருதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.